லக்ஷ்மி, லக்ஷ்மி. மன்னிச்சிடுங்கண்ணா, ரொம்ப வயிறு வலி, முடியல, அதான் அசந்து தூங்கிட்டேன். என்னம்மா, ஆத்துல இல்லையா? ஆமாண்ணா, கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்படி ஆயிடுத்து. ஐயோ, நான் பக்கத்தில் உட்காரதீங்கோ. என்ன லக்ஷ்மி, நான் தான் அந்த டைம்லேயே சொல்லியிருக்கேனே, இதெல்லாம் இன்னுமா ஃபாலோ பண்ற? எதுக்குமா இப்படி பண்ற? யாருக்கு தெரிய போறது இப்போ? அப்படி இல்லைண்ணா, நேக்கு ரொம்ப அசதியாக இருக்கு. இப்படி இருந்தாதா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. என்னவோம்மா, இதெல்லாம் எப்போதான் ஃபாலோ பண்ணுறது நிறுத்த போறீங்களோ எனக்கு தெரியல. அப்படி இல்லைண்ணா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம பங்கஜம்மாவை வர சொல்லியிருக்கேன், ஒரு 3 நாள் எப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஏன் லக்ஷ்மி, இதெல்லாம் இன்னைக்கு தெரியாதா? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? சரி, சூடாக ஒரு காப்பி போட்டுட்டு வரட்டுமா? தயவு செஞ்சு எடுத்துட்டு வாங்க, ஏதாவது சூடாக குடிச்சா நிம்மதியாக இருக்கும். சரி, இரு வரேன். லக்ஷ்மி, இருந்தாலும் நீ பண்றது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்புறம் தம்பி, எங்க வீட்டுல காப்பி யாரும் வாயில வச்சு சீப்பு குடிக்க மாட்டாங்க, தூக்கி குடிக்க கத்துங்க, சரியா? மைதிலி, மைதிலி. வரேம்மா. தம்பி, பிரஷ் பண்ணிட்டீங்களா? வாங்க சாப்பிடலாம். நான் இன்னும் குளிக்கல அங்கிள். பரவாயில்ல தம்பி, உட்காருங்க. நம்ம மாத்திர பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னா குளிச்சுட்டு வரணும்னு சொல்லியிருக்கோம்.
ஒன்றும் இல்லைப்பா, என் கார் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, தொடச்சி கொடுங்க. தொட. இவர் என்ன நடிக்கிறாரா இல்லை உண்மையிலே பிஹேவ் பண்ணுறாரா? இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு. ஹலோ மைதிலி. மைதிலி சொல்ற. மைதிலி, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு மைதிலி. என்ன கன்ஃபியூஷன் உனக்கு? ஏய், உங்கள் அப்பாவோட பிஹேவியர் பாத்தியாடி? ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாரு. என்ன மேட்டரா இருக்கும்? அதான் எனக்கும் தெரியலடா. என்ன மைதிலி, உங்க அப்பாவை பத்தி உனக்கே தெரியலையா? அவரோட பிஹேவியரை கணிக்கவே முடியலடா. ஒருவேளை நேத்து நான் அவரை எதிர்த்து பேசினேனே, அதனால இருக்குமோ? இருக்கலாம்ல. இருக்கும். சரி, பாப்போம். அவர் என்னதான் பண்றாருன்னு பாப்போம். சரி, எனக்கு ஒர்க் வந்துருச்சு. பை. ஏய், ஒரு நிமிஷம். ஒரே வீட்டில் பக்கத்தில் இருக்கோம். இருந்தாலும் ஒழுங்கா மீட்டும் பண்ண முடியல, பேசவும் முடியறதில்ல. இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டி. ஐ மிஸ் யூ மைத்லி. மிஸ் யூ டூ. பார்த்துக்கலாம். எனக்கு ஒர்க் இருக்கு. பை. ஏய் மைத்லி. என்ன இருக்கும்? மைதிலி, பா, எனக்கு நார்மலாக டைம் ஆகும்பா. அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சாரிம்மா, சார்ஜர் கொடுக்க வந்தேன். என்னம்மா, பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக இருக்கீங்க போல? ஏன் தம்பி நீ வேற? டைம் பாஸுக்கு நானே ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்.
என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? அம்மா, நான் கேட்கணும்னு நினச்சேன். இந்த வீட்டில் பெருசாக யார்கிட்டயும் சேர மாட்டீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இல்லையா? ஹவுஸ் ஒய்ஃப் எங்களுக்கெல்லாம் கிச்சன் குக்கிங் தானேப்பா ஃப்ரெண்டு. நாங்கள் ஹாப்பியாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் கோவமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் வெளிக்காட்டுற இடம் கிச்சன் தானேப்பா. இல்லைம்மா, நீங்கள் எது சொன்னாலும் அங்கிள் கேட்டுக்க மாட்டாரா? அங்கே நல்லதா பார்த்துப்பாருப்பா. ஆனால் இருந்தாலும் நாம அவங்கள எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. எங்களோட தனிமை எப்போவுமே இப்படி தான் இருக்கும். இப்போ பாரு, நீ கொஞ்ச நாளாக இருக்க, என் கூட பேசுகிற. ஆனால் இதெல்லாமே அங்கிள் அவரோட முடிவு சொல்கிற வரைக்கும் தானே. எனக்கு 100% தெரியும் அங்கிள் என்ன சொல்லுவாருன்னு. நீங்க எதுக்கும் ரெடியா இருங்க. டேய் அவன் பாரு, டேய் புடுறான் டேய் டேய் அவன் மிஸ் யூ ஸோ மச்டா. எனக்கு உன் கூட ரொம்ப நேரம் பேசணும், வெளியில் சுற்றணும் போல இருக்குடா. Even I feel the same. But what can we do? வெளியில் போகலாமா? அப்பா தூங்கிட்டாரா? தூங்கிட்டாருடி. சூப்பர். அப்போ ஒரு 15 மினிட்ஸில் வெளில மீட் பண்ணலாம், எங்கேயாவது ஊர் சுற்றலாம் ப்ளீஸ். ஓகே, டன். ஐயோ, வெளியில் போகலான்னு சொன்னேன், ஆனால் எங்கேன்னு தெரியலையே. தெரில, சும்மா எங்கேயாச்சும் சுற்றலாம் வா. ஏனோ ஏனோ சிறு பிள்ளை போல என் நெஞ்சம் உன்னை தேடும். ஏனோ ஏனோ சிறு பிள்ளை போல என் நெஞ்சம் உன்னை தேடும். கனவில் தேவதை அது முன்னால போகுதே, அவ கூட நான் சேரவே பல ஜென்மங்கள் மயக்கிறிய என்ன மயக்கிறிய வழங்கு மயிலிறகாய் என்ன வருடறிய அடிய மயக்கிறிய என்ன மயக்கிறிய அழகு மயிலிறகாய் என்ன வருடறிய.
நீ எத்தனை நாளாக கேட்டுட்டு இருக்க நைட்டு வந்து திருட்டு பிரியாணி சாப்பிடணும்னு. அதான். சஞ்சய், ஐ லவ் யூ ஸோ மச்டா. அண்ணா, அதை விட ஐ லவ் திஸ் பிரியாணி டூ மச்டா. தெரியும், சாப்பிடுடி. ஆனால் உங்கள் தோப்பனாருக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, என்னை ஆற்ற விட்டு விரட்டி விட்டுடுவா. அதெல்லாம் இல்லை, நானே என் வீட்டு மொட்டை மாடியில் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். அடிப்பாவி, சரியான கேடிடி நீ. டேய், எடுத்து குடிடி. உனக்கு இதை பார்த்தா என்ன ஞாபகம் வருது? இதை பார்த்தா கோலி சோடா. கோலி சோடா இல்லடா, பாட்டில். ஞாபகம் இல்லையே. ஃபர்ஸ்ட் டைம் சார் எனக்கு எப்படி ப்ரொபோஸ் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஓ, அது இப்போ புரிஞ்சிச்சு. அதே மாதிரி பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே, ஆக்ஷன். சாருக்கு எப்படி இவ்வளோ தெரியும்? கடைசி வரைக்கும் நீ சொல்லவே மாட்டேன், நான் தான் சொல்லணும்னு நினச்சேன். பரவாயில்ல, இப்பயாச்சும் சொல்லணும்னு தோணுச்சே. அட்ராக்ஷன் தான் மைத்ரி, அட்ராக்ஷன் தான் லவ்வாக ஆகும். ஆக்சுவலாக நான் உன்னை முறை பார்க்கும்போதே நீ என்னை அட்ராக்ட் பண்ணிட்ட. விஜய் சேதுபதி ஸ்டைலில் சொல்லணும்னா ஒரு மாதிரி நீ என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க. ஆக்சுவலாக உன்னை நான் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் டிசைட் பண்ணிட்டேன் இன்னைக்கு உன்னை ப்ரப்போஸ் பண்ணணும்னு. ஆக்சுவலி எனக்கும் உன் மேலே அட்ராக்ஷன் இருந்துச்சு, அது சஸ்டெயினும் ஆச்சு. இல்லைன்னா உன் ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்லு. ஏதோ தைரியத்தில் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நீ என் ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணிட்ட தானே? அக்செப்ட் பண்ணலன்னா இவ்வளோ க்ளோஸாக வந்து நின்று பேசியிருப்பேனா? லூஸ். கட். எப்படி இருந்துச்சு? ஐயா, கிழிச்ச. எல்லாத்தையும் எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்லியிருக்க. ஏய் போடி, அதான் அக்செப்ட் பண்ணிட்டல, போடி. டேய், உடச்சு கொடு. இந்தா குடி. போலாமா? சஞ்சய், நான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட பேசணும். சொல்லு. சாரி. எதுக்கு சாரி கேட்குற? அப்பா இவ்வளோ ஸ்ட்ரிக்டெல்லாம் கிடையாது. பாய் ஃப்ரெண்ட், மேரேஜ், அதனால தான் இப்படி ரியாக்ட் பண்ணுறாரு. இட்ஸ் அ பேரண்ட் திங், யூ நோ. அதெல்லாம் ஓகே, பட் உங்கள் அப்பா ரொம்ப டூ மச்சாக பண்ணுறாருல்ல மைத்திலி? ஐ திங்க் அப்பா நம்ம லவ் மேட்டருக்கு ஓகே சொல்ல மாட்டாருன்னு தோணுது. லூஸு, ரொம்ப போட்டு யோசிக்காத. அவர் சேஞ்ச் ஆனா நம்மளுக்கு நல்லது தானே? இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்ட. இப்போ அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறான்னு பார்ப்போம். என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிள்ளைய உங்கள் அப்பா எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறார் பார்த்தியா? நீயோ ஒரு முடிவுக்கு வராதடா.
அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஒரு வேளை உனக்கு ஓகே சொல்லலைன்னா நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, சீரியஸாக தான் சொல்கிறேன். ஏதாச்சும் பண்ணி அவரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதையும் மீறி அவர் ஓகே சொல்லலைன்னா பார்ப்போம். ஓகே மைதிலி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீ தான் எனக்கு எல்லாமே. ஐ லவ் யூ. சரி, போலாமா? சரி, நீ ரிவர்ஸ் எடு, நான் ஓட்டுறேன். ஓகே டி. இந்தா ஓட்டு. டைம் ஆச்சுன்னு சொன்னா கேட்டியா நீ? ஜி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் டி. நீ குடு குடு. பிடி 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 பிடி. மைதிலி என்ன? ஹலோ, நான் சேஷாதிரி பேசுகிறேன்.